ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்பிக்கு குட்டி பார்பி டாலுக்கு எப்படி யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து கையில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நமக்கு மிஷின் தேவையில்லை. ஒயிட் கலரில் வந்து இப்படி ஃபோல்டபுள் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அதை வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கைக்கு விட்டுட்டு அப்புறமா கீழே எல்லாமே வந்து பாடிக்காக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி கழுத்தும் கட் பண்ணிக்கலாம். இப்போது டால் வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வேணுங்கிறதுக்கு கீழே வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஷார்ட் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே ரெடியாக இருக்குது. இப்போ ஊசியில் தான் நான் வந்து தைக்க போகிறேன். நூல் கோர்த்துட்டு ஒரு சைட்லேருந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்காங்கிறத பார்த்துட்டு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதே போல் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷர்ட்டை வந்து 2ஆக மடிச்சுட்டு மேலே இருக்கிற கிளாத்தை மட்டும் வந்து பாதியாக கட் பண்ணணும். கீழே இருக்கிறத கட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா இப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்பிக்கு வந்து போட்டுட்டு திருப்பி ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ வந்து இதில் நம்ம வெல்க்ரோ வச்சுக்கலாம். ஒரு நீளமாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து க்ளூகன் போட்டே வந்து நம்ம வந்து ஒரு சைடு ஒட்டிடலாம். ஒரு பக்கம் வந்து உள் பக்கமாக ஒட்டணும். ஒட்டிட்டு அதே வந்து இன்னொரு சைடு வந்து மேல் பக்கமாக ஒட்டணும். அதுக்கு அதே பக்கம் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மேலே ஒட்டிடலாம். இது வந்து உடனே பிரிச்சிடாதீங்க. பிரிச்சிங்கன்னா வந்து வெல்க்ரோ வந்து தனியாக வந்துடும். கொஞ்சம் நேரம் வந்து ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரெண்டுமே நல்லா ஒட்டிடும். இப்போ பார்த்திங்கன்னா பார்பிக்கு வந்து போடுறதுக்கு கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து பெரிய பார்பிக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாவாடை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர் தான். எவ்வளோ நீளம் நமக்கு தேவையோ அவ்வளோ நீளம் எடுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மடித்து ஒட்டிக்கலாம். பின்னாடியும் க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். ஏன்னா வந்து முன்னாடி ஒட்டிட்டு வரும்போது பின்னாடி வந்து ஃப்ரீயாக இருக்கும். அப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது வந்து தனித்தனியாக பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் 2 பக்கமுமே நல்லா வந்து ஒட்டிடலாம். உங்கள்கிட்ட மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக இது மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பாவாடை வச்சு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மட்டும் ஃப்ரீயாக இருந்தது. அதையும் நான் வந்து மடித்து ஒட்டிடுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஒட்டினது எல்லாமே வந்து தெரியுதுல, அதை வந்து ஃபுல்லாக மறைக்கிறதுக்காக மேலேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி ஒட்டிடுறேன். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு டைம் க்ளூ அப்ளை பண்ணி அதை மடித்து ஒட்டிடலாம். இப்போ பின்னாடி பக்கம் திருப்பிட்டு க்ளூ அப்ளை பண்ணி அதை ஃபுல்லாகவே மடித்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலே பெல்ட் வச்ச மாதிரி இருக்கும். நீட்டாக இருக்கும். இப்போ வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாவாடை. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வெல்க்ரோ தான் வைக்க போகிறோம். ஃபுல்லாக கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க பாவாடை ஃபுல்லாக வர மாதிரி. இதுவும் அதே மாதிரி தான் வெல்க்ரோ போட்டு ஒரு சைடு வந்து முன்னாடியும் ஒரு சைடு வந்து பின்னாடியும் ஒட்டிடணும். இப்போ வந்து டைக்காக சின்னதாக உங்களுக்கு வர ஷேப்புக்கு நீங்கள் கரெக்டாக டை ஷேப்புக்கு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நான் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷர்ட்டில் முன்னாடி வந்து ஒட்டிடுறேன்.